ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னதுன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, வெங்காய வடகம். இது வந்துட்டு தாளிப்பு வடகம் கிடையாது, திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்டைலில் செய்கிற வெங்காய வடகம். இது வந்துட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸ்க்கு வந்துட்டு டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும் சைடிஷ்ஷாக. எக்ஸ்பெஷலி நம்ம சொல்ல போனோம்னா கர்ட் ரைஸ், தயிர் சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும். இதோடைய மெயின் டாஸ்கே இந்த சின்ன வெங்காயம் தான். இதை உரித்து நம்ம கட் பண்ணுறது தான் மெயின் டாஸ்கே. அதுக்கு தான் குறுக்கு வலிக்குன்னே சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு 1.5 கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம். இதை வந்துட்டு உரிக்கிறதுக்கு நானே எங்கள் அப்பாவும் தான் உட்காந்து உரிச்சிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ நேரம் எடுக்கும். இதை வந்துட்டு நான் எதுக்காக தண்ணியில் போட்டிருந்தேன்னா, அவ்வளோ வெங்காயத்தையும் கட் பண்ணும்போது கண்ணெரியும்ல, அதனால தான். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம நல்லா சாப் பண்ணிக்கணும். எப்படின்னா, தகடா வெட்டிட்டு, நம்ம நீல வாக்கில் வெட்டக்கூடாது, நல்லா பொரியலுக்கு வெட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நல்லா தகடா வெட்டிக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ தகடா வெட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன் வெள்ளை உளுந்து இருக்குல்ல, இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ பருப்பு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 கிலோ வெங்காயத்துக்கு வந்துட்டு 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபைனாக அரைக்கிறோம். அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடைக்கெலாம் அரைப்போம்ல, உளுந்த வடைக்கு, அந்த மாதிரி. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியை தெளிச்சுக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம், அப்புறம் காயறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும், ஒரு மாதிரி தண்ணியாயிரும். அதனால தான் வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைக்கணும்னு, வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 20 வரமிளகாவை நல்லா பவுடராக திரிச்சுக்கிறேன். நீங்கள் உரப்பு கம்மியாக சேர்ப்பீங்க, நாங்கள் மைல்டாக தான் சேர்ப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 10 15 வரமிளகா போதுமானது. நாங்கள் உரப்பு நிறைய இருப்போங்கிறனால 20 மிளகாய் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 20 பூடு இருக்கும். இப்போ அது போக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கல்லுப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம். இதுலேயுமே வந்துட்டு வெள்ளைப்பூடு நான் வந்து ஈரத்தோடு போட்டதுனால கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சிக்கிட்டு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக ஊற்றுங்க, நிறைய ஊற்ற வேண்டாம், சதன்னு அரைக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் அரைச்சா போதும். இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, கையில் வச்சு நம்ம பிசையும் போது வத்தல் பார்த்தீங்களா, கை காந்தக்கூடாதுல, அதுக்காகத்தான். நல்லா வந்துட்டு மணிக்கட்டு வரைக்கும் நல்லாவே தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் கை காந்தாது. இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுட்டு, மாவில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாயிருச்சு. ஸோ நல்லா கையை வச்சு ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு கையை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்துட்டு மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அதுவும் போடும்போதே கையை வச்சு நல்லா உதுத்து பிசைஞ்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவோடு சேர்த்து பிசையும் போது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி மொத்தமாக நீங்கள் வெங்காயத்தை போட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா ஷோல்டரோடு பிடிச்சி இழுக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கன்னு சொன்னேன். நான் இதுவே ஒரு 3 பேட்சாக தான் இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேட்சை போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி மீதி கொஞ்சத்தை போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணேன். சீரகம் வந்துட்டு திரும்பியும் ஆட் பண்ணுறேன், ஒரு கொஞ்சமாக 1/2 கை அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கடுகும் உளுந்தும் கலந்த கலவையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கையை வச்சு நல்லா பீட் பண்ணுறோம். கையை வச்சு தான் பிசையணும். நீங்கள் கரண்டி வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று சில இடத்துல சேராமல் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறோம். எல்லா இடத்துலையும் அதை வெள்ளையாகவே இருக்கக்கூடாது, அவ்வளோ தூரத்துக்கு நல்லா பிசையணும். இப்போ தெரியுதா கையில் எதுக்காக எண்ணெய் தேய்க்கணும்னு சொன்னோன்னே இந்த கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு தாம்பலத்தில் ஒரு கண்ணாடி கவரை விரிச்சிட்டு அதில் வந்துட்டு நான் போடுவேன். உங்கள் வீட்டில் பனை ஓலையில் செஞ்சுருப்பாங்களா, அந்த பாய் இருந்ததுன்னா தாராளமாக அதில் போடுங்க, சீக்கிரமாகவே காஞ்சிரும். கவரில் போட்டிருந்ததுனால கவரில் உள்ளதை வந்துட்டு ஈவினிங் மேலே என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, மேல் டாப்பில் கொஞ்சம் காஞ்சிருக்கும்ல, அதை லைட்டாக அப்படியே போதில் எடுத்து நம்ம தாம்பாளத்துக்கு மாற்றிட்டு, அதுக்கப்புறம் தாம்பாளத்தில் வச்சு தான் நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஒரு 5 to 6 days கிட்டக்க எடுத்துட்டேன். எங்களுக்கு வெயில் நல்லா சுள்ளுன்னு அடித்ததுனால, வெயில் உங்களுக்கு மங்கனாப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்ல வெயிலில் காஞ்சால் மட்டும்தான் இது வந்துட்டு பூசண முத்து போகாது, 1 year ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான். இந்த கவரில் நீங்கள் பார்த்தது வந்துட்டு அம்மாவுக்கு 2வது பேட்ச் போட்டிருந்தேன், அதுதான்.
இந்த வடகம் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக எடுக்காது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். அதே மாதிரி நம்ம வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடணும், சிம்மிலே வச்சு தான் வறுக்கணும். இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ நம்ம வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமாக வந்துட்டு கரிஞ்சு போன மாதிரியோ வெந்த மாதிரியும் இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே வந்து வெந்து போகாத மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா நல்லா ஈவனாகவே வெந்து போயிடும். இன்றைக்கி நாங்கள் இதை வந்துட்டு கம்பங்கூழ் இருக்குல்ல, அதுக்காக தான் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும்ல, டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும், இன்னும் நிறைய வீடியோ போடுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.